2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. சென்னை என்றாலே தண்ணீர் பஞ்சம் நிலவும் பகுதியாகவே பொதுவாக பரவலாக அறியப்படுகிறது. கோடைக்காலத்தில் வெப்பம் வாட்டி வதைக்கும். நவம்பர், டிசம்பரில் மட்டும் சென்னையில் அதி கனமழை பெய்யும். சில சமயங்களில் புயல்களும் தாக்கும். ஆனால் இந்த வருடம் குறிப்பிட்டு சொல்லும் அளவுக்கு அத்தகைய எந்த நிகழ்வும் பெரிதான மழைப்பொழிவும் இல்லை. நிலைமை இப்படி இருக்கையில் சென்னையின் 3 முக்கிய நீர்த்தேக்கங்களும் 29 ஆண்டுகளுக்கு பிறகு முழு கொள்ளளவை எட்டியுள்ளன. கடந்த காலங்களில் மீண்டும் மீண்டும் தண்ணீர் பற்றாக்குறையை எதிர்கொண்ட சென்னைக்கு இது மிகப்பெரிய நிம்மதியை அளித்துள்ளது. நீர்வளத்துறையின் தரவுகளின்படி பூண்டி நீர்த்தேக்கம் அதன் முழு கொள்ளளவான 3231 மில்லியன் கன அடி தண்ணீரை எட்டியுள்ளது. ரெட் ஹில்ஸ் நீர்த்தேக்கத்தின் சேமிப்பு நிலை 3300 மில்லியன் கன அடியாக உள்ளது. செம்பரம்பாக்கம் நீர்த்தேக்கமும் 3645 மில்லியன் கன அடி தண்ணீருடன் அதன் 100% கொள்ளளவை எட்டியுள்ளது. இந்த 3 நீர்த்தேக்கங்களும் சென்னை மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு குடிநீர் ஆதாரங்களாக உள்ளன. இதுகுறித்து நீர்வளத்துறையின் நிர்வாக பொறியாளர் ஒருவர் கூறியதாவது: 29 ஆண்டுகளில் சென்னையில் உள்ள 3 முக்கிய ஏரிகளும் அவற்றின் முழு கொள்ளளவை எட்டுவது இதுவே முதல் முறையாகும். நீர்பிடிப்பு பகுதிகளில் சமீபத்திய நாட்களில் குறிப்பிடத்தக்க மழை பெய்யவில்லை என்றாலும் நீர்த்தேக்கங்களுக்கு அவற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளிலிருந்து அதிக நீர்வரத்து வந்து சேர்ந்தது. இதன் விளைவாக அவை முழு கொள்ளளவை எட்டியுள்ளன என அந்த பொறியாளர் கூறினார். மத்திய அரசின் வழிகாட்டுதல்களின்படி நீர்த்தேக்கங்களில் வழக்கமாக அவற்றின் மொத்த கொள்ளளவில் 90% முதல் 95% வரை மட்டுமே நீர் தேக்கப்பட்டு வருகின்றன. திடீரென பெருமழை பெய்தால் வரும் திடீர் நீர்வரத்துக்காக சிறிதளவு இடம் எப்போதும் மிச்சம் இருக்கும். அதன்படி வடகிழக்கு பருவமழை முழுதாக அகலாத பட்சத்தில் மீதமுள்ள பருவமழை காலத்தில் எதிர்பார்க்கப்படும் கூடுதல் மழை மூலம் கிடைக்கும் உபரிநீர் படிப்படியாக வெளியேற்றப்படும் என்றும் நீர்வளத்துறை பொறியாளர் சொன்னார். சனிக்கிழமை நிலவரப்படி சென்னையின் 6 குடிநீர் தேக்கங்களிலும் சேர்த்து 12 டிஎம்சி தண்ணீர் உள்ளது. இது அவற்றின் மொத்த கொள்ளளவான 13.21 டிஎம்சியில் 93% ஆகும். இதன் மூலம் சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளுக்கு வரும் கோடை காலத்தில் நீர் தேவைகளை சிரமமின்றி பூர்த்தி செய்ய முடியும் என நீர்வளத்துறை அதிகாரிகள் கூறினர். அடுத்த 6 முதல் 8 மாதங்களுக்கு அண்டை மாநிலமான ஆந்திராவிலிருந்து வரும் கிருஷ்ணா நதி நீரை நம்பியிருக்க வேண்டிய அவசியமில்லை. இந்த நிலையில் சென்னையின் நீர்வழிப்பாதைகளை முறையாக பராமரித்து கோடையில் இந்த தண்ணீரை முறையாக விநியோகிக்க வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை இல்லாத நகரமாக சென்னையை மாற்ற வேண்டும் என்பதே சென்னை மக்களின் கோரிக்கையாக உள்ளது.